ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் அலசலில் இன்றைய நிகழ்வுகளை பற்றி காண்போம் வாருங்கள். சார் வணக்கம் சுப்பையன் சார். சார் வாங்க சார். எப்படி சார் இருக்கு? வெயில் ரொம்ப கொடுமை. ஆமாம் சார். நம்ம டெய்லி இதே தான் சொல்றீங்க. அது குறைய போகிறது. ஏன்னா இது சம்மர் சீசனு. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து உட்கார்ந்தாலே ஜெம் டிவிக்கு நிறைய ஆதாரமான செய்திகளாக தானே வருவீங்க நீங்கள். எங்க சார் கிடைக்கிது? அவன் கொடுக்குறான், ஆட்டோமேட்டிக்கே கொடுக்குறேன். சரி சார் சொல்லுங்க. இந்த அண்ணாமலை சார் என்ன சார் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை? அது என்ன ஆட்டுக்குட்டியா இருக்கு பிரியாணி? அது நம்ம ஏற்கனவே பேசணும். இல்ல அவருக்கு ஒரு மிக்நேம் ஆகி போச்சு, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. ஆட்டுக்குட்டி அண்ணாமலைங்கிற ஒரு பக்கம் சரி. ஆட்டுக்குட்டி ரொம்ப வந்து புலிக்குட்டியா மாறுது போல. ஏன்னா புலிக்குட்டி இல்ல சார், அப்ப என்ன குட்டி? பூனைக்குட்டி சார். என்ன சார் இது? ஏன் சொல்றேன்னா, புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. சரி. ஆடு பசித்தா புல்லை தின்னும். அப்படி எடுங்க சார். அப்படி ஆடு சார். ஆனா இன்னொரு கசாப்பு கடை போறவரு சார். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலையினுடைய எக்ஸ்ட்ரீமா வந்து அவருடைய நடவடிக்கை வந்து பியாண்ட் த லிமிட்ஸ், அதாவது பவுண்டரியை தாண்டி மீறி போயிட்டு இருக்கா சார். அது உண்மைதான். ஆமா சார். காரணம் யாரு? மோடி உடைய செல்ல பிள்ளை ஆயிட்ட. கரெக்டா சொல்றீங்க. ஆமா, கோவையில இப்ப நடந்த பொதுக்கூட்டத்தில் அவருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல ஒரு சில தகவல் வந்திருக்கு எனக்கு, அதை கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்றேன். சரியானு பாருங்க. அண்ணாமலையினுடைய இந்த முக்கியத்துவம் டெல்லியில தேசிய அளவுலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, பயங்கரமா ஏற்பட்டு. ஏன்னா BL சந்தோஷினுடைய ஆதரவு பெற்ற ஒரு ஆளுமை தான் அவர். இல்ல, அந்த சந்தோஷ் தான் கர்நாடக அசம்பிளி எலெக்ஷன்ல தோத்து போறதுனால அவர் அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க. இப்ப வந்து அவர் சீன்லயே இல்ல அவர் அது உண்மை. அது ஒண்ணு. இப்ப வந்து மோடிக்கு, ஏன்னா இங்க தமிழ்நாட்டை விட அண்ணாமலைக்கு சென்ட்ரல்ல தான் பயங்கரமான. ஆனா மோடி அன்னைக்கு பேசும்போது ஒரு வார்த்தை பேசினாரு. ஹூ இஸ் அண்ணாமலைன்னு கேட்கிறாரு. எவ்வளவு அகங்காரம் இருந்தால் இப்படி கேட்பார்? அண்ணாமலை ஒரு பேக்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்த இளைஞர், IPS படித்தவர், அவரை பற்றி இப்படி கேட்கலாமா அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் என்னன்னா, எப்பவுமே ஆப்கி பார் மோடி சர்க்கார், மே மோடி ஹே அப்படி பேசக்கூடிய ஒரு ஆளுமை இதுவரைக்கும் நான் யாரையுமே பார்த்ததில்லை. ஒரு நபரை ப்ரைட் பண்ணது அண்ணாமலையா தான் இருக்கும். அந்த அளவுக்கு மோடியின் உள்ளங்கவர்ந்த ஒரு பிள்ளையாக அவர் மாறி இருக்கிறார் சார். உன்ன கேட்டா மோடியும் அமித்ஷா அவ்வளவு க்ளோஸ். யாரு கூட? அண்ணாமலையோட. ரெண்டு பேரும். அதுக்குள்ள இவர் பூந்து இருக்கிறான்னா எப்படி? சரி. இப்ப வந்து இவர் டெல்லிக்கு திருப்பியும் மோடி கவர்மெண்ட் வந்தா இவர் தோத்தாலும் ஜெயிச்சாலும் முக்கியமான பதவி அங்க கொடுக்கப்படும் ஒரு இது. அதனாலேயே அங்க பயங்கரமான அவருக்கு அப்போஸ் இருக்கு. டெல்லியில அப்போஸ் இருக்கு சார். டெல்லியில வந்து தேசிய அளவுல இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நயினார் நாகேந்திரன் கடும் வெறுப்பில் இருப்பதாகவும், 4 கோடி ரூபாய் பிடிப்பட்டதற்கு காரணமே அண்ணாமலை அன்கோ தான் அப்படிங்கிற அரசியல் புரசலான செய்திகளும் வெளிவந்திருக்கிறது. ஆமா சார். சார் நம்ம கண்ணு எதிரில் இது ஒரு வார் ரூம் வச்சுட்டு எத்தனை பேர் பலிகடை ஆகியிருக்காங்க. கண்டிப்பா. இல்ல, அதாவது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு கம்யூனிட்டிக்கான ஒரு இதுவா இருந்தது. இப்ப அங்க ஒரு யாராவது கம்யூனிட்டி இருக்காங்களா? ஒரு கம்யூனிட்டில. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். நாராயண திருப்பதி மாற்றம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த கட்சி கால் ஊனுவதற்கு என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க பிஜேபியில. அரசியல் தாண்டி என்னுடைய நண்பர்களாக நாராயண திருப்பதி, நானும் ஒரே ஊருக்காரர், ரொம்ப உறவுன்னு வைங்களேன். அது மாதிரி எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பன் யாருன்னா ராகவன். இந்த ராகவன் எல்லாம் ராகவன்லாம் கடும் உழைப்பு. 19 வயசுல இந்த கட்சிக்காக ஒண்ணுமே இல்லாத இந்த இல்ல, என்னுடைய நண்பர்னா எல்லாருக்கும் நண்பர் தான். திமுக இருக்காங்க, எல்லா கட்சியிலும் இந்து முன்னணியில் இருக்காங்க, அது தனி. அப்படி உழைத்தவரை அண்ணாமலை ஒரு ஹனி டிராப்ல மாட்ட வச்சுட்டாருங்கிற ஒரு பேச்சு வந்திருக்கு. அது உண்மையா பொய்யா தெரியல. இப்ப எந்த பிராமணர்களுக்கும் இடம் கொடுக்கல. அது வந்து இப்ப எப்படி பிஜேபியில எப்படி முஸ்லீம்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு டிசென்டா இருக்குமோ, அதே ஃபார்மேட்டை தமிழ்நாட்டில் நம்ம அப்ளை பண்ணணும்ல. பண்ணணுமா பண்ணக்கூடாது? பண்ணணுமா பண்ணக்கூடாது? ஆமா சார். நாராயண திருப்பதி ஏன் கொடுக்கல? மெட்ராஸ் கேட்டார் சார், கொடுக்கல. கொடுக்காம தடுத்தது அண்ணாமலை தானே. அண்ணாமலை பாருங்க.
கரெக்டா சொல்றீங்க. அண்ணாமலை அப்ப ஆனா உன்ன கேட்டீங்கன்னா ம். அண்ணாமலை கொடுக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஃபுல்லா இவர் தான் கொடுக்குறாரு. நாராயணன் சரி அவர் அவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாரு. சரி சென்ட்ரல்ல மாத்திரம் இல்ல ஸ்டேட்லயும் அண்ணாமலைக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கு. இவரு இங்க காலி ஆச்சுன்னா சரி அவரு அத்தோடு தலை தூக்குவாரா தூக்க மாட்டாரா, கட்சியில இருப்பாரா, கட்சி விட்டு காணாம போவாரா? ஆனா இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு நம்ம அடுத்த செய்திக்கு போவோம். அமித்ஷாவுக்கு கூட இது ரொம்ப மன வருத்தம்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார், அமித்ஷா தமிழகத்திற்கு வராமல் இருப்பதற்கு காரணமே ஒரு செய்தி வந்திருக்கு, அதை உங்கள்கிட்ட கேட்குறேன். நல்ல ஒரு அழகான சுபிட்சமான சுகமான உறவு இருந்துச்சு மோடிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும். டெல்லியில முதல் கூட்டம் மோடி தனது வலதுகரமாக எடப்பாடியைத்தான் உட்கார வச்சிருந்தார். ஆமா சார், அப்படிப்பட்ட உறவை தேவையில்லாத வார்த்தைகளால கடும் போக்குவாதத்தை யூஸ் பண்ணி உடைச்சு நாசமாக்குனதுனால இப்ப டெல்லியில பிஜேபிக்கு ஏற்படுகிற சில இழப்புகளுக்கு தமிழ்நாடு கை கொடுக்காமல் போய்விடுமோ என்ற அச்சத்தை, ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன், என்ற அச்சத்தை உள்துறை அமைச்சர் பெரிய அல்ல, அப்ப அவர் அந்த கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆளு தேவையில்லாம இந்த அண்ணாமலை பேசினதுனால பிஜேபி உறவை விட்டு அதிமுக போயிட்டு நமக்கு இழப்புன்னு அவர் மனம் வருத்தப்பட்டதாகவும் செய்திகள் வந்திருக்கு சார். அதே எடப்பாடி தான் சார், என் மண் என் மக்கள் யாத்திரை யாருக்கு சார்? ஆமா, பிஜேபி உடையது. ஆமா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்ப சரி அந்த இதுல வந்து ஏடிஎம்கே எடப்பாடி கலந்து உதயகுமார் கலந்துகிட்டார். ஒரு அவங்களுடைய கட்சி வளர்ச்சி அப்பனா அவர் எவ்வளவு இதுவா அப்ப அண்ணாமலை எதுவுமே தெரியும். ஆனா இன்னொன்னு அவரை திட்டமிட்டு ஒரே ஒரு கேள்வி சார், அண்ணாமலைக்கு எவ்வளவு சார் அனுபவம் இருக்கும் அரசியல்ல? வெறும் 3 வருஷம். இந்த 3 வருஷம் எப்படி சார், ஹவு they decide the impact on தமிழ்நாடு, எப்படி எந்த பாதிப்பு ஏற்படும்னு அவரால் கணிக்க முடியும்? 70 வருஷம் 50 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் அனுபவசாலிகளாலே கணிக்க முடியல. அப்போ 3 ஆண்டுகள் ஒரு ஐபிஎஸ்ல இருந்து வந்தவர் தன்னை பெருசா புரபகண்டா பண்றதும் அமித்ஷாவுக்கு பிடிக்கல, தேசிய தலைமைகளுக்கு பிடிக்கல. தமிழ்நாடு பிஜேபி தலைவர்கள் உள்ளம் புழுங்கி மனம் புழுங்கிய நிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் இந்த ஜெம் டிவியின் மூலம் தெரிவித்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பெரிய ஒரு டிசன்ட் உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்றேன். சார் இப்ப வந்து பாஜக அதிமுக கூட்டணி இருந்திருந்தா டஃப் ஃபைட் சார். உண்மை, டஃப் ஃபைட் 100க்கு 100 டஃப் ஃபைட். அதுக்குதான் இந்த ஒரு நல்ல கூட்டணியை உடைச்சிட்டாரே அமித்ஷாக்கு அவ்வளவு வருத்தம் இருக்கு. அமித்ஷாக்கு தெரியும், அதனால்தான் அவரு இங்க அவருக்கு அமித்ஷாக்கு ஃபிங்கர் டிப் சார். ஆமா சார், திருநெல்வேலில இருந்து கன்னியாகுமரியில இருந்து சிவகங்கையில இருந்து எல்லாம் கையில வச்சிருப்பாப்ல. அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தல்கள் கூட ஐயா டிடிவி தினகரனை சேர்த்துக்குங்க, நீங்க எங்களுக்கு கொடுக்குற சீட்ல நாங்க அவர் கொடுக்குறோம் அப்படின்ட்டு சொன்னாரு. ஆனா எடப்பாடி ஏத்துக்கல. அப்படி ஏத்துட்டு இருந்தா இன்னைக்கு ரூலிங் பார்ட்டி அவங்க தான் சார். டவுட்டே இல்லை. ஏன்னா 43 தொகுதியில 500 இருந்து 2000 ஓட்டு வித்தியாசம் சார் தோத்துது. டவுட்டே இல்லை. வணக்கம் சார். மீண்டும் அரசியல் அலசல் சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திப்போம். வணக்கம்.